சைடு டிஷ் இல்லாம ஆல்கஹால் எடுத்துக்கிட்டா ஒருத்தர் உடம்புக்கு என்ன நடக்கும்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். ஆல்கஹாலோட முக்கியமான வேதிப்பொருள் இத்தனால். இந்த இத்தனால் சில மதுபானங்களில் கம்மியாகவும், சில மதுபானங்கள்ல மீடியம் அளவுகளிலும், சில மதுபானங்கள்ல ரொம்பவே அதிக அளவுகளிலும் காணப்படுகிறது. காலி வயிற்றில் இந்த எத்தனாலை ஒருத்தர் தன் உடலுக்குள் செலுத்தும் பொழுது அவர் உடலுக்கு என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படும் என்பதையும் வாங்க ஒன்னொன்னா இந்த வீடியோல பார்க்கலாம். உட்கொள்ளப்பட்ட ஆல்கஹால் முதல்ல வாயில தொடங்கி எசோஃபகஸ் வழியா இரைப்பை அதாவது ஸ்டொமக்குக்கு வந்து சேருது. அங்க உணவு எதுவும் இல்லாத பட்சத்துல டைரக்டா இத்தனால் சிறு குடலுக்கு போய் உடனுக்குடன் ரொம்ப வேகமா ரத்தத்தில் கலக்குது. ஒரே நேரத்துல தனக்கு அனுப்பப்பட்ட அதிகப்படியான எத்தனாலை ப்ராசஸ் பண்ண முடியாம லிவரும் கஷ்டப்படுது. இதனால மிதமிஞ்சிய போதை தலைக்கேறி அந்த மனுஷன் தடுமாற தொடங்குறாரு. அவரோட முடிவு எடுக்கிற தன்மையும் பாதிக்கப்படுது. அதிக அமிலத்தன்மை கொண்ட எத்தனால் குடலோட டிரெக்ட் தொடர்பில வர்றதால குடல் வெந்து போக சான்சஸ் ஏற்படுது. அவரோட நிதானமும் தவறுது. ஆகையால் மருத்துவர்கள் மது அருந்துவதற்கு முன்பு அதிகப்படியான நல்ல கொழுப்புகளை கொண்ட உணவுகளை உட்கொள்ளுமாறு சொல்றாங்க. அதிகப்படியான கொழுப்பு ஆல்கஹால் சீக்கிரமா ரத்தத்துல கலக்கிறத தடுக்குது. ஆல்கஹால் சிறுக சிறுக ரத்தத்துல கலக்கிறதால ஆல்கஹாலால உடம்புக்கு ஏற்படுற டேமேஜஸ் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியுதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க.